மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்களே, நாங்கள் டான் டிவியினுடைய கல்வி தொலைக்காட்சி இணைந்திருக்கிறோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, கல்வி தொலைக்காட்சி ஊடாக தினந்தோறும் ஏழு மாணவர்களுக்குரிய பாடங்கள் பலப்பட்ட ஆசிரியரால் தினந்தோறும் உங்களுக்காக கற்பிக்கப்பட்டு ஒளிபரப்பப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் ஏழில் கலைத்துறை பாடங்களில் எடுக்கிற மாணவர்களுக்கு உங்களுக்கு தெரியும் நிறைய பாடங்கள் இருக்கின்றது. அதில் ஒரு முக்கியமான ஒரு பாடங்களில் ஒன்றான வரலாறு பாடம் தொடர்பாகத்தான் நாங்கள் கடந்த கால நிறைய வகுப்புகளில் பார்த்து கொண்டு வருகின்றோம். குறிப்பாக அதுவும் வரலாறு என்னும்போது குறிப்பாக நாங்கள் ஐரோப்பிய வரலாறு தொடர்பாகத்தான் கடந்த கால நிறைய வகுப்புகளில் இருந்து பார்த்து கொண்டு வருகின்றோம். கடந்த கால வினாக்கள், கடந்த கால பெற்ற வினாபத்திரங்களில் கேட்கப்பட்ட கேள்விக்கான விடை எழுதும் முறைகள், அதோட பாடப்பரப்புகள் என்று பலதரப்பட்ட விடயங்களை உள்வாங்கித்தான் நாங்கள் இந்த கடந்த கால வினாக்களை பார்த்துட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையில் நாங்கள் கடந்த வகுப்பில் ஐரோப்பிய வரலாறில் 2017ஆம் ஆண்டுக்குரிய பகுதி 1 பார்த்து முடித்து, பகுதி 2லேயும் மேப் மார்க் கொஞ்சம் பார்த்து முடித்து, 2, 3, 4 கேள்வி பார்த்து இன்றைக்கு நாங்கள் 5வது கேள்வியை பார்க்க தொடங்க போகிறோம். 5வது கேள்வி இப்படி தான் அமைகின்றது. உங்களுக்கு தெரியும் ஐரோப்பிய வரலாறு மிக இலகுவான ஒரு பாடப்பரப்பும் கூட, இலகுவாக மாணவர்களால் விளங்கக்கூடிய ஒரு பாடப்பரப்பும் கூட. ஆகவே ஐரோப்பிய வரலாறுவாக தான் நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள், அதில் 5வது 2017ஆம் ஆண்டு பகுதி 2ல் 5வது வினா பாருங்கள். பிரெஞ்சு புரட்சி மத்தியதர வர்க்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு கூட்டு தரப்படுகின்றது. பாருங்கள், புரட்சி தொடங்கிய பொழுது பிரான்சில் ஆட்சி புரிந்த அரசரின் பெயரை குறிப்பிடுக. பிரான்சிய புரட்சி தொடங்கிய போது பிரான்சில் ஆட்சி புரிந்த அரசரின் பெயரை குறிப்பிடுக. ஒரு வெள்ளி. அடுத்த பாருங்கள், புரட்சிக்கு முன்பு பிரான்சில் நிலவிய 3 சமூக வர்க்கங்களினதும் பெயர்களை குறிப்பிடுக. புரட்சிக்கு முன்பு. அடுத்தது, புரட்சிக்கு முன் பிரான்சில் வாழ்ந்த தத்துவ ஞானிகளின் 2 பெயரை குறிப்பிடுக. அடுத்தது, மத்தியதர வர்க்கத்தினரின் குறைபாடுகளில் கவனம் செலுத்தி பிரெஞ்சு புரட்சி ஏற்படுத்துவதில் அவர்கள் கொண்டிருந்த பங்கின் ஒப்பீட்டு ரீதியான முக்கியத்துவத்தை நுணுக்கமாக பரிந்து செய்க. இப்படி தரப்படுகிறது. அப்போ பிரான்சிய புரட்சி உங்களுக்கு தெரியும். பிரான்சிய புரட்சி என்பது ஐரோப்பிய வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு புரட்சி. குறிப்பாக பிரான்ஸ் நாட்டில் ஏற்பட்ட ஒரு முக்கியமான ஒரு புரட்சி இந்த பிரான்சிய புரட்சி. பிரான்சில் இடம்பெற்ற முடியாட்சி அல்லது மன்னராட்சி ஒழிக்கணும் என்ற காண்டியும், அங்கே இருக்கின்ற பூன் வம்சத்தினுடைய ஆட்சி இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற காண்டியும், அந்த ஆட்சியில் 14ஆம் லூஜி 16ஆம் லூஜி போன்ற மன்னர்கள் தாங்கள் ஆட்சி புரியும் போது சட்டம், நிர்வாகம், நீதி போன்ற துறைகளை தமது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு ஆட்சி புரிந்தார்கள். அதோட மன்னனுக்கு எதிராக யாராவது கரை தெரிவித்தால் எவ்வித விசாரணையின்றியும் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைக்கக்கூடிய அதிகாரம் கூட பிரான்சிய மன்னர்களுக்கு இருந்திருக்கின்ற மாணவர்களே. அதோட வரியார ஒரு முறை இருந்திருக்கின்றது. பிரான்சிய ஆட்சியாளர்கள் திருச்சபையுடைய சொல்ல கேட்டு ஆட்சி நடத்துபவர்களாகவும், சாதாரண மக்களை துன்புறுத்துபவர்களாகவும், பிறவுக்களுடைய சொல்லை கேட்டு ஆட்சியை நடத்துபவர்களாகவும் இங்கே சாதாரண மக்கள் முக்கியம் பெறவில்லை, செல்வந்த பிறவுக்களை முக்கியம் பெற்றிருக்கிறார்கள். அதோட கல்வி கற்ற மத்திய வர்க்கத்தினர் கூட இங்கே முக்கியம் பெறவில்லை. ஆகவே இவ்வாறான ஒரு குழப்பமான சூழ்நிலைதான் பிரான்சிய மன்னனுக்கு எதிராக பிரான்சிய வாழ்கின்ற மக்கள் நீண்ட கால அடிப்படையில் குறிப்பாக 1789ஆம் ஆண்டு சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற ஒரு உயர்வான எண்ணக்கருவை உள்வாங்கி மேற்கொள்ளப்பட்ட ஒரு புரட்சியான் பிரான்சிய புரட்சி என்று வர்ணிக்கப்படுகின்றது. அந்த பிரான்சிய புரட்சி தொடர்பாகத்தான் இந்த கேள்வி ஏற்படுகின்றது. ஆகவே கடந்த கால வினாக்கள் நீங்கள் பிரான்சிய புரட்சி பற்றி எடுத்து பார்த்தால் அடிக்கடி இந்த பிரான்சிய புரட்சி பற்றி நிறைய வினாக்கள், நிறைய கேள்வி கேட்கப்படுகின்றது. ஆகவே நீங்கள் பரீட்சைகளுக்கு விடை எழுதுவது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். ஏன்னு சொன்னால் கடந்த கால வினாக்கள் செய்கின்ற போது இந்த பிரான்சிய புரட்சி தொடர்பாக அடிக்கடி பரீட்சைகளில் கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் கடினமான ஒரு
கஷ்டமான ஒன்று யோசிக்க தேவையில்லை. இலகுவான ஒரு புரட்சி, அந்த பிரான்சிய புரட்சி. அந்த பிரான்சிய புரட்சியோட தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். பாருங்க, அதில் கேள்வி பார்த்துனாங்க. இனி பாருங்கள், அந்த விடையே பாருங்கள், ஆன்சரை பாருங்கள் எப்படி அமைந்திருக்க என்பது மட்டும் பாருங்கள். ஆன்சரை பாருங்கள். பிரான்சிய புரட்சி மத்திய வக்கத்தில் அமைக்கப்பட்டது. அந்த கூட்டு போடப்பட்டது. முதலாக பாருங்கள், 14ஆம் லூஜி. உங்களுக்கு தெரியும், 14ஆம் லூஜி 14 லூஜி போன்ற மன்னர்கள் தாங்கள் கடவுளுடைய பிரதிநிதிகள் என்றும் தாங்கள் விரும்பின எதுவும் நடைபெறும் என்றும் அதை விட குறிப்பாக அரச பதவியானது கடவுள் கொடுத்த வரம் என்றும் தமக்கு வரி செலுத்துவது கடவுளுக்கு வரி செலுத்த வேண்டும், தமக்கு எதிராக யாரும் கருத்தறிவித்தால் எந்தவித விசாரணையின்றி சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்றும் சொல்லிதான் மக்களை ஒரு ஒரு கட்டாயமான சூழ்நிலையில் ஆட்சி புரிந்தன்மையை நாங்கள் இந்த காணக்கூடிய இருக்கின்றது. ஆகவே 14ஆம் லூஜி அல்ல 14 லூஜி போட்ட சரி இந்த பிரான்சிய புரட்சியோட சம்பந்தப்பட்ட ஆட்சியாளர்கள். அடுத்து பாருங்கள், இங்கே பாருங்கள், பிரபுக்கள் மதபூர்வமாக சாதாரண மக்களை முக்கிய சாதாரண மக்களை இங்கே காணப்பட்ட சமூக பிரிவினர்கள். சில பந்த பிரபுக்கள் இருக்கின்றார்கள், மதகுருமாக இருக்கின்றார்கள், சாதாரண மக்கள் இருந்திருக்கின்றார்கள். இங்கே அடுத்த பாருங்கள் சாதாரணமாக இருந்திருக்காங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், பிரான்சிய புரட்சியை ஏற்படுத்துவதற்காக, அதாவது பிரான்ஸ் இருக்கின்ற சாதாரண பொதுமக்களை தூண்டுபவர்களாகவும் அவர்களை புரட்சியின்பால் இட்டு செல்பவர்களாகவும் சில தத்துவ ஞானிகள் பிரான்சில் வாழ்ந்திருக்கின்றார்கள். குறிப்பாக போல்டயர், ரூசோ, மொண்டெஸ்கியூ போன்றவர்களை நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். போல்டயர், ரூசோ, மொண்டெஸ்கியூ இப்படிப்பட்ட தத்துவ ஞானிகள்லாம் பிரான்சிய புரட்சியில் வித்திட்ட கல்வி கற்ற மத்திய வகுப்பினராக இவர்கள் விளங்குகின்றார்கள். பார்த்துறாங்க. அடுத்த பாருங்கள், மத்திய வகுப்பினரிடம் பணமும் கல்வி அறிவும் இருந்த போதிலும் மக்கள் பலம் மற்றும் அதிகாரம் காணப்படவில்லை. ஆகவே இப்போ 4ஆம் கேள்வி பார்க்க மாணவர்களே, 4ஆம் கேள்வி பார்க்கணும். முதல் 4ஆம் கேள்வி பிரான்சிய புரட்சியில் 5வது பெரிய கேள்வியில் 4வது தான் பார்க்குறோம். பாருங்கள் புரட்சிக்கு முன் பிரான்சில் வாழ்ந்த தத்துவ ஞானிகள் 20 பேரை குறிப்பிடுது. அதில் ஈற்றாம். அடுத்த பாருங்கள், மத்திய தர வர்க்கத்தினரின் குறைபாடுகளில் கவனம் செலுத்தி புரட்சியை ஏற்படுத்துவதில் அவர் கொண்டிருந்த பங்கினை ஒப்பீட்டு ரீதியில் முக்கியத்துவத்தை பரிசீலிக்க. ஆகவே பிரான்சிய புரட்சி ஏற்படுவதற்கு போல்டயர், ரூசோ மற்றும் மொண்டெஸ்கியூ போன்ற தத்துவ ஞானிகளாம் முக்கிய காரணங்கள். அவர்கள் இந்த பிரான்சிய புரட்சியில் எவ்வாறு தூண்டுகோலாக அமைந்திருப்பார்கள் என்பதை நாங்கள் குறிப்பிட்டு விளக்க போகிறோம். பாருங்கள், இப்போ பாருங்க மாணவர்களே, பாருங்கள் குறிக்க பாருங்கள். 5வது பாருங்கள், மத்திய வகுப்பினரிடம் பணமும் கல்வி அறிவு இருந்த போதிலும் மக்கள் பலம் மற்றும் அதிகாரம் காணப்படவில்லை. என்றால் கல்வி அறிவு இருக்கு, ஓரளவு செல்வம் இருந்தாலும் மக்களுடைய ஒரு ஆணைகளோ அல்லது மக்களுடைய அதிகாரமோ அல்லது மக்கள் செல்வாக்கோ அல்லது அதிகாரத்தில் இருக்கிறாக்களை தங்களுடைய சொல்வடி கேட்கிற ஒரு முறையோ ஒன்றும் அந்த கல்வி கற்ற சொத்து இருக்கின்ற மத்திய வகுப்பினரிடம் காணப்படவில்லை. அதால் அவர்கள் செய்கிறார்கள், பிரான்சிய மன்னனுக்கு எதிராக குறிப்பாக 14ஆம் லூஜிக்கும் 14ஆம் லூஜிக்கு எதிராகவும் புரட்சியில் ஈடுபடுகின்றார்கள். இது பார்த்தலாம். முதலாக அடுத்த பாருங்கள், பிறப்பை மையமாக கொண்ட சமூக அமைப்பின் அரசாட்சியில் இராணுவத்தில் சமய நிலையங்களின் உயர் பதவிகள் பிரபுக்கள் வசம் இருந்தன. பிறப்பை மையமாக கொண்ட சமூக அமைப்பின் அரசாட்சியில் இராணுவத்தில் சமய நிலையங்களின் உயர் பதவிகள் பிரபுக்கள் வசம் இருந்தன. பிறப்பை மையமாக கொண்டு பரம்பரையான அரசாட்சி முறை காணப்பட்ட போதிலும் இராணுவத்தில் சமய நிலையங்களில் உயர் பதவிகளில் செல்வந்த பிரபுக்கள்லாம் முக்கியம் பெற்றிருக்கிறாங்க. பிறப்பை மையம் கொண்டு பரம்பரையான அரசாட்சி முறை இடம்பெற்றாலும் ஆனால் உயர் பதவிகளில் குறிப்பாக பிரபுக்கள் செல்வந்த பிரபுக்கள்லாம் அங்கே உயர் பதவி இருந்தார்கள். ஆகவே இங்கே கல்வி கற்ற மத்திய தர வகுப்பினருக்கு எந்த விதமான சலுகைகளோ அல்லது எந்த விதமான ஒரு கொடுப்பனவுகளோ அல்லது எந்த விதமான உரிமைகளோ வழங்கப்படவில்லை. அதனால் அவர்கள் பொதுமக்களை புரட்சியின்பால் தூண்டி விடுகின்றார்கள். இது முதலாகும். அடுத்த பாருங்கள்,
பலவீனமான அரசியல் சிக்கலான நிர்வாகம் போன்ற நிலைமைகளில் தமது செல்வத்தை பாதுகாப்பாக முதலீடு செய்யும் வழியை தேடினர். அவர் பலவீனமான அரசியல் சிக்கலான நிர்வாகம் போன்ற நிலைமையில் தமது செல்வத்தை பாதுகாக்க முதலீடு செய்யும் வழிகளை தேடினாங்க. பலவீனமான அரசியல் சிக்கலான சூழ்நிலை காணப்படைக்க பொருளாதாரம் சரிவடைந்து காணப்படுகின்றது. மன்னன் உல்லாச வாழ்க்கை வாழ்கிறான். ஆக இங்கே இருக்கிற மக்கள் இங்கே இருக்கிறார்கள் என்ன செய்யணும்? குறிப்பாக கல்வி கற்ற மத்திய வகுப்பினர் அவங்களுடைய செல்வங்கள் வீணாக போகுது. அவங்க செல்வங்களையும் சொத்துக்களையும் சரியான முறையில் முதலீடு செய்தால் தான் தங்களுக்கு நிறைய வருமானம் பெறும் என்று உணர்ந்து கொண்டவர்கள் அதை பாதுகாக்க முடியலையே. தங்களுடைய சொத்துக்களையும் தாங்கள் சேமித்த செல்வங்களையும் பாதுகாக்க முடியல உணர்ந்து கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? புரட்சியில தூண்டி விடுகின்றார்கள். இது அடுத்த பாருங்கள். அரசனின் அதிகாரங்களை வரையறுத்து கருத்து வெளியிடும் சுதந்திரம், நீதி சுதந்திரம், பிரதிநிதித்துவ சுதந்திரம், வரி மற்றும் நிர்வாக மறுசீரமைப்பு போன்ற விடயங்களை உறுதிப்படுத்திய அரசாங்கத்தின் தேவை. அரசனின் அதிகாரங்களை வரையறுத்து, உங்களுக்கு தெரியும் இங்கே அரசனுடைய அதிகாரங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கும். செல்வந்த பிறவுக்கள் முக்கியம் பெற்று காணப்படுவார்கள். அதோட பிறவுக்களும் சரி, பிறவுக்களுக்கும் மதகுருமார்களுக்கும் குறிப்பாக மன்னர்களுக்கும் சாதாரண பொதுமக்கள், அதாவது கல்வி கற்ற மத்திய வகுப்பினர் இருக்கலாம், அது சாதாரண பொதுமக்களாக இருக்கலாம், வரி செலுத்த வேண்டியிருந்தது. இது கல்வி கற்ற மத்திய வகுப்பினருக்கு பிடிக்கவில்லை. இவர்களுடைய அந்த இவர்கள் தாங்கள் வரி செலுத்துகிற முறை பிடிக்காதபடியால் பொதுமக்களை கிளர்ச்சியின்பால் இட்டு சென்று புரட்சியில தூண்டி விடுகின்றார்கள். பாருங்கள். அரசனின் அதிகாரங்களை வரையறுத்து கருத்து வெளியிடும் சுதந்திரம், நீதி சுதந்திரம், பிரதிநிதித்துவ சுதந்திரம், வரி மற்றும் நிர்வாக மறுசீரமைப்பு போன்ற விடயங்களை உறுதிப்படுத்திய அரசாங்கத்தின் தேவை. அடுத்த பாருங்கள். வியாபாரத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் தடையான மானிய முறை சட்டங்கள். வியாபாரத்துக்கும் பொருளாதாரத்துக்கு தடையாக மானிய முறை காணப்படுது. உங்களுக்கு தெரியும் மானிய முறை என்றால் கிபி 9 தொடக்கம் கிபி 15 வரைக்கும் ஐரோப்பாவில் நிலம், அதன் உரிமை, அதன் சேவை என்ற அடிப்படையில் இடம்பெற்ற ஒரு முறை சொல்லுவோம் மானிய முறை. இந்த மானிய முறை கட்டமைப்பு தொடர்ச்சியாக இங்கே இடம்பெறுவதால் நிலம்தான் முக்கியம் இருந்தது. செல்வங்கள் சொத்துக்கள் எல்லாம் முக்கியம் பெறாமல் நிலம்தான் முக்கியம் இருந்தது. நிலமானி சமுதாயம் வந்து காணப்படுவது தங்களுடைய செல்வங்களை பாதுகாக்கிறதுக்கும் தாங்கள் சரியான முதலீடு செய்வதற்கும் பொருத்தமற்ற சூழல் பிரான்ஸ் நிலவு என்று உணர்ந்து கொண்ட கல்வி கற்ற மொண்டஸ்கியூ, வோல்டயர், ரூசோ இப்படிப்பட்ட தத்துவஞானர்கள் எல்லாம் பொதுமக்களை புரட்சியுமால் தூண்டி விடுகின்றார்கள். இதுவும் பிரான்சிய புரட்சியை போல ஒரு காரணமாக அமைகின்றது. அவை இவ்வாறு தான் இவ்வளவு காரணமும் பிரான்சிய புரட்சியை மத்திய வகுப்பினர்கள் தூண்டிவிட ஒரு முக்கியமான ஒரு காரணமாக அமைந்து கொண்டு நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது. இப்படி பார்த்தோம். ஆகவே பிரான்சிய தொடர்பாக நீங்கள் மாணவர்களை படித்து வச்சிருக்க வேண்டும். என்றால் கடந்த கால வினாக்களில் நீங்கள் எடுத்து பார்த்திரியும் அடிக்கடி பரீட்சைகளில் கேட்கின்றார்கள். அதுக்கு ஏற்றால் தான் நீங்கள் செய்யப்பட வேண்டும். அவை பரீட்சைகளில் அடிக்கடி கேட்கிறபடியால் நீங்கள் அந்த வினாக்கள் தொடர்பாக நீங்கள் ஆழமான ஒரு கற்பித்தல் இருக்க வேண்டும். கடந்த கால வினாக்களில் நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் வகுப்புக்கு சமூகம் படிக்கிற போது கடந்த கால வினாக்களை பார்க்கின்ற போதுதான் நீங்கள் படித்த விடயங்களுக்கும் பரீட்சைகளில் குறிப்பாக ஃபைனல் பரீட்சைகளில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் நாங்கள் படிக்கிற முறைக்கு சரியாக இருக்கின்றதா என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய இருக்கின்றது. ஆகவே பிரான்சிய புரட்சி ஒரு முக்கியமானது. புரட்சியில் அமெரிக்கா புரட்சி, ரஷ்யா புரட்சி, பிரான்சிய புரட்சி, இந்த 3 புரட்சி முக்கியம். அதில் பிரான்சிய புரட்சி முக்கியமான ஒன்று என்று சொன்னால் பிரான்சில் மட்டுமில்லாமல் ஐரோப்பாவில் ஏற்படுத்தப்பட்ட புரட்சிகளில் முக்கியமான புரட்சியால் பிரான்சிய புரட்சி. குறிப்பாக காலங்காலமாக பிரான்சில் இடம்பெற்ற மானியமுறை சமுதாயத்தையும் மன்னராட்சியையும் இல்லாமாக்க செய்த ஒரு புரட்சி இந்த புரட்சி. அதோட பிற்காலத்தில் பல நாடுகளில் புரட்சிகள் தோற்றம் பெறவும் பல நாடுகளில் அடிமை முறையான ஒரு சமுதாயம் வீழ்ச்சி அடைந்து எழுச்சி பெறவும் இந்த பிரான்சிய புரட்சியால் மிக முக்கியமான ஒரு காரணம் அமைந்ததாக சுட்டி காட்டப்படுகின்றது. முக்கியமான ஒரு விடயம். அதனால் பார்த்தோம் 5 கேள்வி பார்த்தோம். இனி 6வது பார்க்க மாணவர்களே, 6வது பாருங்கள். 6வது பாருங்கள். 6வது கேள்வியை பாருங்கள்.
ஆறாவது வியன்னா மாநாடு எதிர்கொண்ட முக்கியமான பிரச்சனைகள் யாவை? முக்கியமான விடயம். அதாவது போன வருஷ பரீட்சைகளில் நெப்போலியன் போனாபடிட்டு வந்தது. சில இந்த முறை பரீட்சைகளில் வியன்னா மாநாடு பெறலாம். வியன்னா மாநாடு எத்தனாம் ஆண்டு கூட்டப்பட்ட காரணங்கள், எதிர்கொள்ளப்பட்ட சவால்கள், எடுக்கப்பட்ட தீர்மானங்கள், அந்த மாநாடு தோல்வி அடைந்தது, வியன்னா மாநாடுடைய கட்டங்கள், இப்படி பலதரப்பட்ட விடயங்கள் வியன்னா மாநாடு தொடர்பாக 16 புள்ளிக்கும் கேட்கப்படுகின்றது, 8 புள்ளிக்கும் கேட்கப்படுகின்றது. ஆகவே நீங்கள் வியன்னா மாநாடு வெட்டி இந்த முறை பரீட்சை எழுதுகிறார்கள், கட்டாயம் தெரிஞ்சுக்க போகணும். என்றால் போன வருஷம் நெப்போலியன் போனால் வந்துட்டு 16 புள்ளிக்கு வந்துட்டு, அது இந்த முறை வராது. அப்போ நீங்கள் வியன்னா மாநாடு வெட்டி பெரும்பாலும் பார்க்க வேண்டும். பாருங்கள், வியன்னா மாநாடு எதிர்கொண்ட முக்கியமான பிரச்சனைகள் யாவை? அடுத்த மேலே குறிப்பிட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வியன்னா மாநாடு மேற்கொள்ள நடவடிக்கைகள். வியன்னா மாநாடு தோல்வி அடைஞ்சிருக்கு. ஆனால் அந்த வியன்னா மாநாட்டில் ஒரு நிறைய பிரச்சனை வந்திருக்கு. அந்த மாநாட்டில் எப்படி எடுக்கப்பட்ட பிரச்சனைகள் தீர்ப்பு இருக்குது. அந்த மாநாட்டில் வந்த பிரச்சனைகள் தீர்ப்பு இருக்குது. மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்று 2 விதமாக கேட்கப்படுகின்றன. அவை இந்த 2 கேள்வியும் முக்கியமாக்க வேண்டிய விஷயம். பாருங்கள், ஆறாவது பாருங்கள் நெப்போலியன் போனாபார்ட் தோற்கடிக்கப்பட்ட பின்னர் ஐரோப்பிய தலைவர்கள் வியன்னாவில் ஒன்று கூடி நடாத்திய மாநாடு வியன்னா மாநாடு ஆகும். ஆகவே நெப்போலியன் போனாபார்ட் தோற்கடிக்கப்பட்ட பின்னர் ஐரோப்பிய தலைவர்கள் வியன்னாவில் ஒன்று கூடி, ஆஸ்திரியாவின் தலைவரான வியன்னாவில் ஒன்று கூடி எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம் தான் வியன்னா மாநாடு. 1815ஆம் ஆண்டு ஜூலை மாதம் இந்த மாநாடு கூட்டப்பட்டதாகவும் அது நிறைய தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும், குறிப்பாக நெப்போலியன் போனாபார்ட் போன்ற ஒரு ஒரு தனிநபருடைய எழுச்சி பிற்காலத்தில் ஏற்படக்கூடாது என்று வலியுறுத்தி முக்கியமாக இந்த மாநாடு கூட்டப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. பாருங்கள், இம்மாநாட்டில் தீர்க்கப்பட வேண்டியிருந்த பிரதான பிரச்சனைகள். பாருங்கள், நெப்போலியனால் சிதைக்கப்பட்ட ஐரோப்பிய வரைபடத்தை சீரமைத்தல். நெப்போலியன் ஆண்டு பிரான்சில் ஆட்சியை அவன் பிரான்சில் மட்டுமில்லாமல் ஏனைய ஐரோப்பாவுடைய பல பிரதேசங்களை கைப்பற்றி ஐரோப்பாவில் உலகாலம் இருந்த நாடுகளிடையே வரையறுக்கப்பட்ட எல்லைகள் தேசிய அரசாக இருந்ததில்லை. அந்த வரையறுக்கப்பட்ட எல்லை முறை இல்லாமல் போயிடுச்சு. என்றால் ஐரோப்பா நிறைய நாடுகளை கைப்பற்றி தன்னுடைய குடியேற்ற நாடுகளாக தன்னுடைய பேரரசாக கொண்டு வந்தபடியால் ஐரோப்பாவுடைய எல்லைகள் மறைஞ்சு போச்சு. அந்த எல்லைகளை மீண்டும் சீரமைக்கணும், வரைபடத்தை மீண்டும் புதுப்பிக்கணும் ஒரு தேவையும் இங்கே வியன்னா மாநாடு எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விடயம். அந்த அளவுக்கு நெப்போலியன் போனாபார்ட் ஐரோப்பாவில் மிகப்பெரிய சக்கரவர்த்தியாகவும் வீரனாகவும் மிகப்பெரிய ஒரு புகழ் வாய்ந்த ஒரு மன்னனாகவும் பிரான்சினுடைய எழுச்சிக்கு, குறிப்பாக பிரான்ஸானது ஐரோப்பாவில் தனித்துவமான நாடாக வளர்ச்சி வருவதற்கும் பேரரசாக வளர்ச்சி வருவதற்கும் நெப்போலியன் போனாபார்ட்டுடைய எழுச்சி ஒரு முக்கியமான ஒன்றாக இன்று வரை சொல்லப்படுகின்றது. அதோட முக்கியமாக நெப்போலியன் போனாபார்ட் தன்னுடைய கருத்தினூடாக ஒன்று வெளிப்படுத்துகிறான், நான் நிறைய போர்களை செய்திருக்கின்றேன். அந்த போர்களில் சில போர்கள் எனக்கு வெற்றி தந்திருக்கின்றது, பல போர்கள் தோல்வி தந்திருக்கின்றது. தோல்வி வெற்றி வந்திருக்கிற போர்கள் இல்லை. நான் செய்த போர் வெற்றிகளை கூட பொதுமக்கள் மறக்கலாம். ஆனால் என்னால் பிரான்சில் கொண்டு வரப்பட்ட சீர்திருத்தங்கள், அது அரசியல் சீர்திருத்தமாக இருக்கலாம், நிர்வாக சீர்திருத்தமாக இருக்கலாம், கலை சீர்திருத்தமாக இருக்கலாம், கல்வி, சமயம் அல்லது இனிய பொதுவான சீர்திருத்தமாக இருக்கலாம், அந்த சீர்திருத்தங்கள் எப்போதுமே நீங்காது. ஆகவே போர் வெற்றி என்பது மக்கள் கடந்த பொழுது மறந்துடுவார்கள். ஆனால் தான் கொண்டு வரப்பட்ட சீர்திருத்தங்கள் காலங்காலமாக பிரான்சில் இருக்கும் என்பதை அவருடைய கருத்தினூட வெளிப்படுத்த மட்டுமில்லாமல் தற்காலத்துக்கு கூட பிரான்சில் மட்டுமில்லாமல் பிரான்சோடு இருக்கின்ற ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் கூட நெப்போலியனால் கொண்டப்பட்ட பல சீர்திருத்தங்களால் இன்று நடைமுறை இருக்கிறது என்பதன் மூலம் அவனுடைய கூற்று சரியான என்பதை தற்போது வெளிப்படுத்திருக்கின்றது. அந்த அளவுக்கு நெப்போலியன் போனாவுடைய தாக்கம் பிரான்சில் மட்டுமில்லாமல் ஐரோப்பாவிலே பல விளைவுகளை எதிர்விளைவுகளை உண்டு பண்ணியது என்பதை நாங்கள் மறக்க முடியாத உண்மையாக இருக்கின்றது. பார்த்துறாங்க. அப்போ நெப்போலியன் சேர்க்கப்பட்ட ஐரோப்பிய வரைபடத்தை, ஐரோப்பியாவுடைய புற உருவ படத்தை அது மீண்டும் சீரமைக்கவும். அடுத்தது பிரான்சிய புரட்சிக்கு முன் இருந்த அரசாட்சி மற்றும் நாட்டின் எல்லைகளை மீண்டும் ஏற்படுத்தல். பிரான்சிய புரட்சிக்கு முன் இருந்த அரசாட்சி மற்றும் நாட்டின் எல்லைகள், அரசாட்சி முறைகள், ஒவ்வொரு நாட்டுக்குரிய எல்லைகள், ஒவ்வொரு நாட்டு நிர்வாக முறைகள், அரசாட்சி முறைகள் எல்லாம் மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வரணும். ஒரு தேசிய அரசாங்க எழுச்சி வரைக்கும் எப்படி நாடுகளுடைய தனித்துவமான எல்லைகள், தனித்துவமான இனம், தனித்துவமான மொழி, தனித்துவமான அதிகாரம், இராணுவ பலம், கடற்படை பலம் என்று இருந்ததோ அந்த முறையை மீண்டும் கொண்டு வரணும் என்ற ஒரு தீர்மானமும்
1715 ஜூலை மாதம் ஆஸ்திரியா தலைநகரான வியன்னா நகரத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானம் மூலம் வெளிப்படுத்தப்படுகின்றது. அடுத்த பாருங்கள், அதிகார சமநிலையை ஏற்படுத்தல். அதாவது எல்லா நாடுகளுக்கு இடையிலே அதிகார சமநிலையை ஏற்படுத்தி நாடுகளுடைய முரண்பாடுகள் மோதல்களை தவிர்க்கிறதும் இந்த மாநாட்டில் எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான தீர்மானமாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக அடுத்த வாரங்கள் தேசியவாதம் லிபரல்வாதம் தொடர்பாக பின்பற்ற வேண்டிய கொள்கைகள். தேசியவாதம் லிபரல்வாதம் தொடர்பாக பின்பற்றப்பட வேண்டிய கொள்கைகள் கூட இந்த வியன்னா மாநாடு வலியுறுத்தப்படுகின்றன. குறிப்பாக ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு தனித்துவமான இனம் இருக்கணும், மொழி இருக்கணும், தேசப்பற்று இருக்கணும், நாட்டு மீது தீவிரமான ஒரு விருப்பம் இருக்க வேணும், அது நாட்டில் ஒரு தனித்துவமான அதிகாரம் இருக்க வேணும். ஒன்று இந்த தேசியவாத லிபரல்வாத கருத்துக்களை உள்வாங்கிற ஒரு தன்மையும் இந்த வியன்னா மாநாட்டில் எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அடுத்த பாருங்கள், நெப்போலியனால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு நட்ட ஈட்டை பெற்றுக் கொடுத்தது. என்றால் நெப்போலியன் என்பவன் பிரான்சிலிருந்து ஆஸ்திரியா தொடக்கம் பிரித்தானியா கூட வெற்றி பெற்றிருக்கான். அதோட பிரித்தானியா மட்டுமில்லாமல் பல நாடுகள் கூட வெற்றி பெற்றிருக்கான். வெற்றி பெற்றது மூலம் தோல்வியடைந்த பல நாடுகளுக்கு இழப்பு நிறைய பாதிப்பு ஏற்படுகிறது. அது அரசியல் ரீதியான இழப்பீடாக இருக்கலாம், பொருளாதார பாதிப்பு என்று பல வெளியாக பாதிப்பு ஏற்படுகின்றது. அந்த பாதிப்பை மீண்டும் ஈடு செய்ய வேண்டும். அந்த நெப்போலியனால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு இழப்பீடு வழங்கணும் என்றதும் இந்த தீர்மானத்தில் இந்த மாநாடு எடுக்கப்பட்ட தீர்மானத்தில் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. இவ்வளவு தான் இந்த மாநாட்டில் எடுக்கப்பட்ட முக்கியமான ஒரு பிரதான பிரச்சனைகள். மீண்டும் கவனிங்கள், 1715 ஆஸ்திரியா தலைநகரான ஆஸ்திரியா வேறு ஆஸ்திரியா வேறு ரெண்டு வேறு, ரஷ்யா வேறு அப்படி ரஷ்யா வேறு, ரஷ்யா அப்படி வேறு வெவ்வேறையோ ரஷ்யா, அதே போல தான் ஆஸ்திரியா வேறு ஆஸ்திரியா வேறு. ஆகவே ஆஸ்திரியா தலைநகரமான வியன்னாவிலால் இந்த மாநாடு கூட்டப்பட்டு சொல்லப்படுகின்றது. பாருங்கள், இந்த மாநாட்டில் 1715 இந்த மாநாட்டில் தீர்மானம் எடுக்கப்படுகின்றது. அதில் பிரச்சனை பாருங்கள், நெப்போலியனால் சேர்க்கப்பட்ட ஐரோப்பிய வரைபடத்தை சீரமைத்தல் முதலாவடியம். அடுத்த பாருங்கள், பிரான்சிய புரட்சிக்கு முன் இருந்த அரசாட்சி மற்றும் நாட்டின் எல்லைகளை மீண்டும் ஏற்படுத்தல். மூன்றாவது, அதிகார சமநிலையை ஏற்படுத்தல். நாலாவது, தேசியவாதம் லிபரல்வாதம் தொடர்பாக பின்பற்ற வேண்டிய கொள்கைகள். அடுத்தது, நெப்போலியனால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு நட்ட ஈட்டை பெற்றுக் கொடுத்தல். இவ்வளவும் எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு தீர்மானமாக சொல்லப்படுகின்றது. இது இவ்வளவு பார்த்தோம். அவை இந்த நெப்போலியனால் தொகுக்கப்பட்ட ஐரோப்பாவை முக்கியமாக சீர்படுத்தணும் என்றால் இந்த மாநாட்டில் முக்கியமான பிரதான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. அப்போ எண்ணி பாருங்கள், இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ஐரோப்பாவுக்கு பல நாட்டு தலைவர்கள் ஆஸ்திரியா தலைவரான வியட்நாமில் கூடித்தான் தீர்மானம் எடுத்தார்கள். அந்த தீர்மானத்தில் கூட இந்த முக்கியமான பிரச்சனை தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள், பிரச்சனை தீர்ப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், பிரான்ஸ் புரட்சிக்கு முன்னிருந்த நிலைமைக்கு எல்லைகளை சுருக்குதல். பிரான்ஸானது புரட்சிக்கு முன்னிருந்த புரட்சிக்கு முதல் பிரான்ஸ் எப்படி இருந்ததோ அந்த அளவுக்கு எல்லைகளை ஒரு மட்டமாக்குதல், சுருக்குதல். குறிப்பார்கள், பூன்பான் வம்ச அரசாட்சியிலிருந்து அரசாமத்து மீண்டும் மன்னாட்சி கொண்டு வருதல். குறிப்பாக அதோட 14 லூஜி போன்ற மன்னனுடைய அரசாட்சியை மீண்டும் கொண்டு வருவார். அடுத்த வாரங்கள் ஏனைய ஐரோப்பிய நாடுகள் பற்றியும் முடிவெடுக்கப்பட்டது. குறிப்பாக ஜெர்மனி 363 அரசுகள் 39 குறைத்தல். அதோட ஆஸ்திரியா லோம்பார்டி வெனிசியாவை பெற்றுக்கொள்ளல். அடுத்த பிரஷ்யா பெற்றுக்கொள்ளல் எடுத்துக்காட்டு. அப்போ ஏனைய ஐரோப்பிய நாடுகள் பற்றியும் முடிவெடுக்கப்பட்டன. குறிப்பாக ஜெர்மனி 363 அரசுகள் 39 குறைத்தல். ஆஸ்திரியா லோம்பார்டி வெனிசியாவை பெற்றுக்கொள்ளல். அடுத்தது பிரஷ்யா ஜெர்மனியின் சில பகுதிகளை கைப்பற்றி விசாலமாக்குதல். ரஷ்யா ஜெர்மனி சில பகுதி கைப்பற்றி விசாலமாக்கின ஒரு பரப்புக்கு அதிகரித்தல். அடுத்தது இத்தாலி லோம்பார்டி வெனிசியா பீட்மண்ட் சார்டினியா பர்மா மொடனா லஸ்கனி நேவல்ஸ் சிசிலி பாப்பரசரின் அரசு என இத்தாலி பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அவற்றில் பழைய அரசாங்கத்தினர் ஆட்சியில் அமர்த்தப்பட வேண்டும். கவனியுங்கள், குறிப்பாக இத்தாலியில் இருக்கின்ற லோம்பார்டி வெனிசியா பீட்மண்ட்
சார்டினியா, பர்மா, மொடனா, டஸ்கனி, நேபல்ஸ், சிசிலி, பாப்பரசரின் அரசு என இத்தாலி பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அவற்றில் பழைய அரசாங்கத்தினர் ஆட்சியில் அமர்த்தப்பட்டனர். பழையபடி மன்னராட்சி முறையை கொண்டு வரணும் என்றுதான் இந்த ஈரெடுக்கப்பட்ட தீர்மானத்தில் ஒரு முக்கிய வழியாக சொல்லப்படுகின்றது. அடுத்த பாருங்கள், தேசியவாத லிபரவாத கருத்துக்களை கட்டுப்படுத்த முனைந்தமை. குறிப்பாக மெரனிக் முறைமை, இந்த தேசிய பெற்று நாட்டு பெற்று என்ற அடிப்படையில் நெப்போலியன் எழுச்சி பெற்று பிரான்சியை விட வேணி நாடுகளை கைப்பற்றினோம். நாட்டு பெற்று தன்னை நாட்டை விட மற்ற நாடு கைப்பற்றணும், வளங்களை சூடி ஆடணும், செல்வங்களை கொள்ளையடிக்கணும் செய்யப்பட்டவன். அதை கட்டுப்படுத்த வேண்டும். அந்த தேசியவாதம் லிபரல் எனப்படுகின்ற தேசியவாத கருத்துக்களை கட்டுப்படுத்த வேண்டும். அடுத்த வாருங்கள், ஐரோப்பிய மாநாட்டு முறைமையினை நடைமுறைப்படுத்தல். ஐரோப்பிய மாநாட்டு முறைகளை மீண்டும் நடைமுறைப்படுத்தல் என்பதும் இதில் எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம். ஓகே, அவை ஐரோப்பாவில் 1815ஆம் ஆண்டு வியன்னா மாநாடு எடுக்கப்பட்ட பல பிரதான பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக பல நாட்டு ஐரோப்பிய தலைவர்கள் ஒன்று கூடி, குறிப்பாக முன்னு சொல்லப்போனால் ஆஸ்திரியாவின் தலைநகரமான வியன்னா நகரத்தினுடைய ஒன்று கூடி எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் பல பிரச்சனைக்குரிய மாறினாகவும் அந்த பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு பல்வேறுபட்ட நாட்டு தலைவர்கள் பல்வேறுபட்ட வழிகளை பின்பற்றினதாகவும் சொல்லப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதுதான் முக்கியமான ஒரு விடயமாக சொல்லப்படுகிறது. ஆகவே இவ்வளவும் அந்த வியன்னா மாநாட்டால் குறிப்பாக பிரதான பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை சொல்லப்படுகின்றது. ஆகவே வியன்னா மாநாடு தொடர்பாக நீங்கள் கட்டாயம் படித்து வச்சுக்க வேண்டும். சொன்ன போல வியன்னா மாநாடு சுறுவிறுப்பாக வந்திருக்கின்றது, 16 புள்ளிக்கும் வந்திருக்கின்றது. வியன்னா மாநாடுக்கான காரணங்கள், அது கூட்டப்பட்டது, மாநாடுகளோட தீர்மானங்கள், வியன்னா மாநாடு ஏன் தோல்வியடைந்தது, இப்படி பலதரப்பட்ட விடயங்கள் இந்த வியன்னா மாநாடு என்ன பண்ணுறது ஒரு தனி கெடிங்க மையப்படுத்தியே தாங்கி நிற்கின்றது. ஆகவே நீங்கள் வடிவான முறையில் சிறப்பான முறையில் உள்வாங்கித்தான் இந்த வியன்னா மாநாட்டை பற்றி கற்றுக்க வேண்டும். பெரும்பாலும் அடுத்த முறை பரீட்சைகள் வரக்கூடியதாக இந்த வினா எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் அதிகமாக இதை தொடர்பாக கற்றுக்க வேண்டும். ஆகவே 5, 6 வினா பார்த்தாங்க. 7ஆவது வினா பாருங்க மாணவர்களே. 7ஆவது வினா பாருங்கள். 7ஆவது வினா வியன்னா மாநாடு பிறகு பாருங்கள். 7ஆவது வினா பாருங்கள். 7ஆவது வினா பாருங்கள். 7ஆவது வினா பாருங்கள். இத்தாலியை ஒன்றாக இணைக்கும் இயக்கத்தில் மசினி, ஹபூர், கரிபோல்டி ஆகியோர் கொண்டிருந்த பங்கினை பரிசீலிக்க. இத்தாலியை ஒன்றாக இணைக்கும் இயக்கத்தில் இத்தாலியை ஒன்றுபட்ட ஒரு தேசமாக கிடைக்கிறது இல்லை. மசினி, கபூர், கரிபோல்டி ஆகியோர் கொண்டிருந்த பங்கினை பரிசீலனை செய்ய போகிறோம். இந்த 3 பேருடைய பங்கினை பரிசீலனை செய்ய போகிறோம். பாருங்கள் பாருங்கள் 7ஆவது பாருங்கள். 7ஆவது பாருங்கள். 7ஆவது பாருங்கள். 7ஆவது பாருங்கள் மாணவர்களே. 7ஆவது பாருங்கள். பாருங்க இதான் அந்த இதான் தரப்படுங்களா. பாருங்கள். மசினி, கபூர், கரிபால்டி ஆகிய தலைவர்கள் இத்தாலி ஐக்கிய செயற்பாடு 3 கட்டங்களில் பேத்துவம் வகித்தனர். இத்தாலி ஐக்கியப்படுவதற்கு, இத்தாலி ஒன்றுபட்ட தேசமாக எழுச்சி வருவதற்கு இந்த 3 பேருடைய எழுச்சி ஒரு முக்கியமான ஒன்றாக சொல்லப்படுவதை நாங்கள் காணக்கூடிய இருக்கிறாங்க. மசினி, கபூர், கரிபால்டி போன்றவருடைய ஒரு செயற்பாடு இது முக்கியமாக ஒன்றாக சொல்லப்படுவதை நாங்கள் காணக்கூடிய இருக்குது. பாருங்கள் மசினியை பாருங்கள். இத்தாலியில் இருந்த வெளிநாட்டு ஏகாதிபத்தியத்தை வெளியேற்றும் வகையில் செயற்பட்ட காபனாரி இயக்கத்தினர் மேற்கொண்ட போராட்டங்கள் தோல்வி கண்டதன் பின்னர் மசினி தேசிய தலைவரானார். கவனிங்கள், மசினி இத்தாலியில் இருந்த வெளிநாட்டு ஏகாதிபத்தியத்தை வெளியேற்றும் வகையில் செயற்பட்ட காபனாரி இயக்கத்தினர் மேற்கொண்ட போராட்டங்கள் தோல்வி அடைந்ததன் பின்னர் மசினி தேசிய தலைவராக விளங்கினார். அது உண்டு. அடுத்த பாருங்கள். இத்தாலியர்களினால் மாத்திரம் ஐக்கியத்தை ஏற்படுத்த முடியும் என நம்பிய மசினி இளைய இத்தாலி என்ற அமைப்பை உருவாக்கி இளைஞர்களையும் புத்திசாலிகளையும் ஒன்றிணைத்தார். கவனிக்கணும், இத்தாலியர்களினால் மாத்திரம் ஐக்கியத்தை ஏற்படுத்த முடியும் என நம்பிய மசினி இளைய இத்தாலி என்ற அமைப்பை உருவாக்கி இளைஞர்களையும் புத்திசாலிகளையும் ஒன்றிணைத்தார். இளைஞர்களையும் திறமையானவர்களையும் சிறப்பாக நிர்வாகத்தில் பணியாற்றக்கூடியவர்களையும் நிர்வாகத்தை ராஜதந்திர முறையில் கையாளக்கூடியவர்களை நிர்வாகத்தில் இணைத்துக் கொண்டார். அடுத்து பாருங்கள். ஆஸ்திரியாவுக்கு எதிராக
மக்களின் ஆதரவுடன் போராட்டத்தை மேற்கொண்டு மக்களாட்சி ஒன்றை ஏற்படுத்துவதை இவரின் பிரதான நோக்கமாக இருந்தது. ஆஸ்திரியாவுக்கு எதிராக மக்களின் ஆதரவுடன் போராட்டத்தை மேற்கொண்டு மக்கள் ஆதரவுடன் ஒரு ஆட்சி ஒன்றை ஏற்படுத்தி இவர் பிரதான நோக்கமாக காணப்பட்டிருக்கின்றதா. அடுத்த வாருங்கள் 1831 முதல் 1848 வரை இவர் மேற்கொண்ட போராட்டங்கள் தோல்வியடைந்தாலும் இத்தாலியிடையே தேசப்பற்றையும் ஐக்கிய உணர்வையும் ஏற்படுத்திய பெருமை இவரையே சார் முக்கியமாக பாருங்கள். 1831 முதல் 1848 வரை இவர் மேற்கொண்ட போராட்டங்கள் தோல்வியடைந்தாலும் இத்தாலியிடையே தேசப்பற்றையும் ஐக்கிய உணர்வையும் ஏற்படுத்திய பெருமை இவரைத்தான் முக்கியமாக சாரப்போன் தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக அடுத்த பாருங்கள் குறிப்பாக அடுத்த பாருங்கள் கபூர். இப்போ இவ்வளோ நாங்கள் மசனியை பற்றி பார்த்துறாங்க. மசனியோடைய செயற்பாடு கவனிங்க. மசனியை பற்றி பாருங்கள். இத்தாலியில் இருந்த வெளிநாட்டு ஏகாபத்தியத்தை வெளியேற்றும் வகையில் செயற்பட்ட காவனாரி இயக்கத்தினர் மேற்கொண்ட போராட்டங்கள் தோல்வி கொண்டது பின்னர் மசனி தேசிய தலைவரானார். அடுத்தது இத்தாலியர்களினால் மாத்திரம் ஐக்கியத்தை ஏற்படுத்த முடியும் என நம்பிய மசனி இளைய இத்தாலி இளமையான இத்தாலியை அமைப்பு உருவாக்கி இளைஞர்களையும் புத்திசாலிகளையும் நிர்வாகத்தில் அரசு நிர்வாக செயற்பாடுகளில் இணைச்சுக்கொண்டார். குறிப்பாக கல்வி கற்ற மத்திய உறுப்பினர் நிர்வாகத்தில் இணைச்சுக்கொண்டார். அடுத்து பாருங்கள். ஆஸ்திரியாவுக்கு எதிராக மக்களின் ஆதரவுடன் போராட்டத்தை மேற்கொண்டு மக்களாட்சி ஒன்றை ஏற்படுத்துவது இவரின் பிரதான நோக்கமாக இருந்தது. ஆஸ்திரியாவுக்கு எதிராக மக்களின் ஆதரவுடன் போராட்டங்களை மேற்கொண்டு மக்களாட்சி ஒன்றை ஏற்படுத்துவது இவரின் பிரதான நோக்கமாக இருந்திருக்கின்றது. அடுத்த பாருங்கள். 1831 முதல் 1848 வரை மேற்கொண்ட காலத்தில் மேற்கொண்ட போராட்டம் தோல்வியடைந்தாலும் இத்தாலியர்களிடையே தேசப்பற்றையும் ஐக்கிய உணர்வையும் மேம்படுத்துவதில் இவரின் பங்கு ஒரு முக்கியமான ஒரு பங்காக விளங்கினதாக சொல்லப்படுகின்றது. ஆகவே இத்தாலியை ஒன்றுபட்ட இத்தாலியா உருவாக்குவதில் குறிப்பாக மசனுடைய பங்கு முக்கியம். அவை இத்தாலியினுடைய ஐக்கியம் பார்த்த நாங்கள் அதில் நாங்கள் மசனை பற்றி பார்த்துட்டோம். ஆக இன்று மாலை நாங்கள் குறிப்பாக பிரான்சை புரட்சி பற்றி பார்த்து நாங்கள் வியன்னா பற்றி பார்த்து நாங்கள் இத்தாலி ஐக்கியத்தில் 3 பேர் முக்கியமானார்கள். அதில் நாங்கள் மசனை பற்றி பார்த்தாங்க. இனி அடுத்த வகுப்பு நாங்கள் கபூர் பற்றி பார்க்க போகிறோம். கரிபாண்டி பற்றி பார்க்க போகிறோம். மாணவர்களே அவை நீங்கள் தொடர்ச்சியாக டேன் டிவியினுடைய கல்வி தொலைக்காட்சி இணைஞ்சிட்டு போகலாம் தான் இவரான புதிய விடயங்களை தெரிஞ்சு கொள்ளலாம் மாணவர்களே. அது தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த வகுப்பு சந்திக்கலாம் மாணவர்களே. நன்றி, வணக்கம் மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.